அன்பான உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் எப்படி உருவானது அப்படிங்கிற வரலாறை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதத்தின் மகிமையை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசி மாதம் என்ற வார்த்தையை கேட்கும் பொழுது நம் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது ஸ்ரீ சீனிவாச பெருமாள் தான். இந்த புரட்டாசி மாதம் புண்ணிய மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில்தான் அம்மனுக்குரிய நவராத்திரி பூஜையும் 9 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்தில் மகாலயபட்ச நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதால நம் முன்னோர்களின் ஆசியை நாம் முழுமையாக பெற முடியும். இப்படி தெய்வங்களின் அருளாசியும் பித்ருக்களின் ஆசியும் ஒருங்கிணைந்து கிடைப்பதால தான் இந்த புரட்டாசி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுகிறது. இப்போ நம்ம இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதம் எப்படி உருவானது என்பது பற்றி பார்க்கலாம். புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மிக உகந்த மாதமாக கருதப்படுகிறது. இதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் சனி பகவான் தான். புரட்டாசி சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார். ஒரு நாள் சனி பகவான் கலியுகத்தில் முதலாக வலம் வந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் வர்ற வழியில் நாரதர் சனி பகவான் கிட்ட, நீங்கள் பூலோகத்தில் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், யாரை வேண்டுமானாலும் துன்பப்படுத்தலாம், ஆனால் திருமலை பக்கம் மட்டும் சென்று விடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்வது போல தூண்டிவிட்டு சென்று விட்டார். நாம் யாராவது எதையாவது செய்ய வேண்டாம் என்று சொன்னால் நாம் அதைத்தான் செய்வோம். அதுபோலதான் சனி பகவான் நாரதர் சொன்னதை கேட்ட உடனே திருமலைக்கு போய் தன்னுடைய காலை வைத்திருக்கிறார். கால் வைத்த அடுத்த நொடியே தூக்கி வீசப்பட்டிருக்கிறார் சனி பகவான். மற்றவர்களை துன்பப்படுத்தி இன்பம் காணும் சனி பகவானே துன்பப்பட்டு நடுநடுங்கி மகாவிஷ்ணுவே திருமலையில் திருவேங்கடவனாக இருப்பதை பார்த்து அவர் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். கோபம் கொண்ட பெருமாள் சனி பகவானிடம், என்னையே நினைத்து வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்கக்கூடாது என்று மன்னிப்பு வழங்கினார். பிறகு சனி பகவான் பெருமாளிடம் ஒரு வரம் கேட்டார். பொதுவாக மக்கள் சனிக்கிழமையில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய மாட்டார்கள். அதனால் சனி பகவான் பெருமாளிடம், நான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமையில்தான். அந்த நாளை தங்களுக்கு உகந்த நாளாக பக்தர்கள் பூஜித்து வேண்டினால் அவர்கள் கேட்ட வரத்தை உடனே தாங்கள் தர வேண்டும் என்று வரத்தை கேட்டார். பெருமாளும் சனிதேவனுக்கு வரத்தை அளித்து சனிக்கிழமையை தனக்கு உகந்த நாளாக ஏற்றுக்கொண்டார். புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் நமது கஷ்டங்கள் நீங்கி சகல வளமும் பெற முடியும் என்பது முன்னோர்களின் வாக்கு. ஏழரை சனி நடப்பவர்களும் சனி திசை நடப்பவர்களும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதமிருந்து சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் நமது துன்பங்கள் அனைத்தும் நீங்கி சகல வளமும் பெற முடியும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புரட்டாசி மாதத்தின் சிறப்புகளை பற்றியும் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் எப்படி உருவானது என்ற வரலாறை பற்றியும் பார்த்தோம். இது போலவே இன்னும் பல நல்ல ஆன்மீக தகவல்களை கேட்பதற்கு நம்ம ஆன்மீக தென்றல் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போலவே மற்றும் ஒரு ஆன்மீக தகவலோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.